காட்டுக்குள்ள ஒரு கோவில் இருக்கு. அது எத்தனை வருஷம் பழமையானது என்ன எதுங்கிற டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கும். வைக்கக்கூடிய கற்கள் இதில் நிறைய இருக்கு. இது மலைவாழ் மக்களும் பழங்குடியினரும் இங்கே பூஜை செய்கிறாங்க. மிகவும் பழமையான பாரம்பரியமான ஒரு கோவிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய செருப்புகள்லாம் இதில் போட்டிருக்காங்க. என்ன வேண்டுதல் என்ன டீட்டெயிலுங்கிறத நம்ம தெரிஞ்சு பதிவு பண்ணிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு நாள் நைட்டு தங்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. சுமார் 12 கிலோமீட்டர் நம்ம நடந்து வந்திருக்கோம். இயற்கையோடு நடந்து வந்ததுனால டயர்டு தெரியல. 16 கிலோமீட்டர் வந்தாச்சா? மொத்தம் 12 கிலோமீட்டர், மொத்தம் 18 கிலோமீட்டர். அங்கே இருந்தீங்க 58 கிலோமீட்டர். ஆமாம், நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஒரு 7 கிலோமீட்டர் போயிருக்கோம். ஃபாரின்ல இருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷமா வருவாங்களோ அது மாதிரி எல்லாரும் செட்டை பார்த்தோன்னா உள்ளே ஓடுறாங்க. தங்குறதுக்கு இடம் வந்துருச்சு அப்படின்னு. நமக்கு முன்னாலே நிறைய சாமிகள் வந்திருக்காங்க. எல்லாரும் ஓய்வு எடுக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான். நைட்டு தங்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. சாமிமாருக்கெல்லாம் இப்போதான் முகத்துல பிரகாசமா ஒளிவட்டம் தெரியுது. ஆமா, எவ்வளோ அழகான பூக்களெல்லாம் வளர்த்து எத்தனை ஆயிரம் அடிக்கு மேலே நம்ம இருக்கிறோன்னு தெரியல. அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. பயணிகளுக்கெல்லாம் உட்கார்றதுக்கு சேர் போட்டிருக்காங்க. படுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரூமில் பெட்லாம் கொடுக்குறாங்க. நம்ம தான் அதெல்லாம் பார்க்க போகிறோம். எங்கேருந்து வந்திருக்கீங்க சார்? நாங்கள் ஒசூர். ஒசூர். நீங்கள்? ஓகே ஓகே. கால் வலிக்குன்னு சொல்லிங்க, காலெல்லாம் அமைக்க விடுறீங்க. ஓகே ஓகே அப்படி சொல்லுங்க. அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சு. நீங்கள் சென்னை தானே? காலில் பார்த்தோம். ஓகே ஓகே. மலை யாத்திரை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு. ஓகே. ஃபால்ஸ் எல்லாம் குளிச்சிங்களா? இல்லையா, நல்ல ஒரு அருமையான பயணம். அகத்தியரை பார்க்கறதுக்கு பல முறை முயற்சி செஞ்சேன், என்னால் இங்கே வர முடியல. இந்த வாட்டி தான் எனக்கு வந்து அகத்தியரை வந்து தரிசனம் தர என்னை இங்கே அழைச்சிருக்காரு அகத்தியரை மலைக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது. நாளைக்கு அவரை சந்திக்கிறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. எப்போன்னு காத்துட்டு இருக்கேன், எப்போ பொழுது வெளியே காத்துட்டு இருக்கேன் நான் அவரை தரிசனம் செய்ய. ஓகே, ரொம்ப அருமையான பயணமாக இருக்குது. எல்லோரும் வாங்க, இது நம்ம பார்க்க வேண்டிய இடம் இது. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு உங்கள் யாத்திரை எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. குளிச்சிங்களா ஃபால்ஸில்? ஓகே 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 ஓகே. ஃபோனு டவர் இல்லாமல் எல்லாரும் தனித்தனியாக வந்து நிற்கிறாங்க. மலைச்சாரலும் விழுது, லேசாக பனி இறங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதில் லேடிஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தங்குறதுக்கு தனியாக ரூம் இருக்குது. அவங்க தனியாக தங்கிக்கிறாங்க. ஹலோ 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 மேம் 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 ஹலோ மேடம் ஹலோ. லேசா பேக். யாத்திரை எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. கஷ்டமாக எதுவும் இல்லை. நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா? மத்தியான சாப்பாடுலாம் நல்லா சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே. அட்டைப்பூச்சி எதுவும் கடிச்சிருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க காலை. வந்திருக்க ட்ரெக்கிங்ஸ் அண்டு சாமி கும்பிட வந்த பக்தர்கள் எல்லாருமே உட்காந்து ரிலாக்ஸாக எல்லாரும் பேசிட்டு பழகிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு இடம். சாப்பிடுங்க. காலைல பூரி, பட்டாணி குருமா, கட்டஞ்சா எல்லாம் சாப்பிட்டுட்டு மலை ஏறதுக்கு ரெடியாக இருக்காங்க.
செல்ஃப் சர்வீஸாக அவங்களே எடுத்து சாப்பிட்டு தட்டெல்லாம் கழுவி கொண்டு வச்சிடணும். ஆமாம், காலையில் இருக்குங்க. ஆமாம், வாங்கிக்காதீங்க. தம்பி வந்து எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. ஏழரை மணிக்கு தான் விடிகிற மாதிரி இருக்கு. சாப்பிட்டுட்டு கொதியமலை போகிறதுக்காக தயாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் எடுத்துட்டு கேட் ஓப்பன் ஆனோடனே எல்லாம் போகலான்னு காத்திருக்கிறாங்க. ഫോണിന് കുഴപ്പമൊന്നുമില്ല. തിരിച്ചെത്തിയില്ലെങ്കിൽ ആരുടെ 12 மணி வரை மட்டும்தான் இருக்கு. எங்க எத்தியோ அங்கேயும் திரும்பி அனுப்பும். இன்கேஸ் மழை இருந்தா போதும் எங்க எத்தியோ அங்கேயும் திரும்பி அனுப்பும். ஏதோ பிரச்சனையும் உண்டாக்க பாடலாம். போகும்போது சேஃபாயிட்டு போ, சத்தம் போடக்கூடாது, நிதானமா போ. சேஃப்டியாகி போட்டு 2வது நாள் யாத்திரை ஆரம்பமானது. ரைட்டு திரும்பணும். இன்னைக்கு வந்து ரிட்டன் மறுபடியும் அதே பாதையில் வந்து ரைட் சைடு திரும்புகிறோம். கேம்ப் 7க்கு போகக்கூடிய ரூட்டில் இருந்து இடதுபுறமாக மேலே ஏறுறோம். எல்லோரும் இங்கே இறைவனை நினச்சி வணங்கிக்கிட்டு யாத்திரையை துவங்குறாங்க. அகத்தியமணி வரை பார்க்கறதுக்கு சந்தோஷமாக போட்டு இன்னைக்கு போகக்கூடிய பாதைகள் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன நீரோடைகள் போயிட்டுருக்கு. தண்ணியில் காலை நினைக்காம போகணும். அட்டை பிடிச்சி நம்மளை அட்டாக் பண்ணிடும். ஸ்லோ இல்லாமல் ஸ்பீடாக டக்குன்னு தண்ணியை கலந்து அடுத்த போயிடும். எல்லா இடமும் அட்டை பூச்சி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப கவனமாக ஸ்பீடாக போயிட்டுருக்குறோம். பாறையும் ஃபால்ஸும் வருது. இப்போ அதை பார்க்குற அந்த செட்டு தான் நம்ம தங்கியிருந்த இடம். 7:30 மணிக்கு மேலே நம்ம அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். இப்போ மணி என்ன இருக்கும்? 9. இப்போ மணி என்ன இருக்கும்? 8:15. ஒரு 3/4 மணி நேரத்தில் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்து அடைஞ்சிருக்கோம். காரணம், அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய எனர்ஜி இல்லை, அட்டைப்பூச்சியோட எனர்ஜி. அட்டைப்பூச்சி கடிச்சிருமோன்னு பயந்து இவ்வளோ ஸ்பீடாக ஏறிடும். எல்லோரும் வந்து இயற்கையாக இருக்குன்னு சொல்லி அந்த இடத்த டாக்குமெண்ட்ரிக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஸ்பீடாக வர்றதுக்கு காரணமே அந்த அட்டைப்பூச்சி தான். ஆமாம், இந்த அகத்தியர் கொஞ்சம் பாவம் பார்த்து பாவநாசத்தில் இருந்திருக்கலாம். இவ்வளோ ஹைட்டுக்கு வந்துருக்க வேண்டாம். இன்னைக்கு நம்ம அந்த இடம் வரையும் போக வேண்டியிருக்கோம்னு தெரியல. உங்களுக்கு கீழே மிஸ்டேக் இருக்கும். இப்போ வீடியோ போயிட்டு இருக்கு. காட்டை பாதுகாக்கக்கூடிய வனத்துறை டிபார்ட்மெண்ட்டும் நம்ம கூட பயணம் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு அவங்க ஈடுபாடை நமக்கு காட்டுதுன்னு தெரிய வருது. எத்தனை ஆயிரம் அடி உயரத்தில் நம்ம இருக்கிறோம்.
பெரிய சல்யூட். சொர்க்கத்துக்கே வந்துட்டோமா? சொர்க்கத்துக்கே வந்துட்டோமா? கடிச்சிருக்கான்னு சொல்லி எல்லா இடத்தையும் பார்க்காங்க. இதையும் தாண்டி தான் தாமிரபரணி அங்கேருந்து ஊத்து மூலமா இங்கே வந்துகிட்டு இருக்கு. இந்த தாமிரபரணி தான் இப்படி ஓடி இது வழியா வந்து வளைஞ்சு இப்படி கேரளாக்குள்ள போகுது, தமிழ்நாட்டுக்குள்ள வர்றது இல்லை. எவ்வளவு பள்ளத்துக்குள்ள போயிட்டு இருக்குன்னு பாருங்க. பயங்கரமான பனி இறங்கிட்டு இருக்கு. சரி சரி, பயங்கரமான பனி. பின்னால போகாதீங்க, கரணம் தப்பினால் மரணம். தென்பொதிகை மானேஸ்வரன் சொல்றாங்க அந்த இடத்துக்கு. இதுல வந்து நம்ம திருநெல்வேலி சைட்ல இருந்து வந்த டீம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீபுத்தூர், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், தென்காசி. அவன் சம்பளம் வந்தவன் அவ்வளோ ஹைட்டில் வந்து போயிட்டுருக்குறோம். இன்னும் இந்த தெரியக்கூடிய மலை உச்சி போகணும்னு சொல்கிறாங்க. அகத்தியர் ஏன் இப்படி இவ்வளோ இடத்துக்கு போனாருன்னு தெரியல. நம்ம போய் மேலே ஏறக்கூடிய அகத்தியர் மலை, அந்த பொதிய மலைக்கு போகிற பாறையில் ஒரு உரல் மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. இதில் வந்து வைத்தியர்கள் இங்கே வந்து மூலிகைகளை பறித்து அதை அரைச்சி மருந்தாக்கி அகத்தியர்கிட்ட வேண்டிட்டு வைத்தியம் பண்ணதாக வரலாறு சொல்கிறது. இந்த இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்கலான்னு சொன்னாங்க. அது உள்ளே போய் தண்ணி பிடிக்க போகிறோம். சீக்கிரம் போடுங்க சார், சைடில் வாங்க சார். இதோட பியூட்டி என்னன்னா தண்ணி பாருங்க உள்ள, அதை பாருங்க எடுத்துட்டேன். போடுற இடத்த பாருங்க. தங்கி இருக்கிற தண்ணி வந்து எவ்வளோ பெரிய கோடை காலமாக இருந்தாலும் காலம் பூரா இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. 30 வருஷத்துக்கு மேலே பார்த்துட்டு இருக்கேன். அதை இடங்க வெட்டி கோர வந்துகிட்டே இருக்கும். சோடா கொஞ்சம் கடை கட்டிட்டு இருக்கு. ஆமாம், கொஞ்சம் காஸ்ட்லியாக சொல்லுவாங்க. இல்லை, நன்னாரி சர்பத். கள்ளிப்பாறைன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சுற்றி நிறைய கள்ளி மரங்கள் நிறைய நிற்கி. ஃபுல்லாக பனி மூட்டமும் மலையோட உச்சியும் பார்த்து வந்துட்டுருக்கும். இந்த கள்ளிப்பாறையை பார்க்குறதுங்க. மலை காடுகளில் கள்ளிப்பாறையை இன்றைக்கி தான் பார்த்துருக்கோம். கள்ளிச்செடி வந்து இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. நல்ல அழகான பூ, பியூர் ஒயிட்டும் ஒரு ஆரஞ்சும் கலந்த ஒரு பூ இருக்குது. அது இலையா பூவான்னு தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இலையில் உட்காந்துருக்குது க்ரீன் தவளை, தமிழில் பச்சை தவளை. இது யாரும் கிட்ட போய் பார்க்குறதுக்கோ எதுவும் பண்ண வராது. அது கடிச்சா இல்லை அதோட தண்ணி பட்டால் உயிருக்கு ஆபத்து கூட வரலாம். ஸோ தெரியாமல் யாரும் அதுக்கிட்ட போகக்கூடாது.
പേരെന്താ? പേരെന്താ? പന്നിയറ. തമിഴിലെ വെള്ളിയാഴ്ച. ഓക്കെ. ഫ്ലൈറ്റ് നമുക്ക് ഇതിലെ കൊണ്ട് വണ്ടി പോയി എടുക്കാം. എന്നിട്ട് ടയർ താഴെ കൊടുക്കാം. സംഭവം നടക്കണ്ടല്ലോ. ഇവിടെ ഫോട്ടോയാ? കിടക്കാൻ നിക്കല് കേട്ടോ. കുടിക്കല്ലേ, ഇപ്പൊ കുടിക്കല്ലേ. அடுத்த ஒரு கயிறு தான் இருக்கு. வீடியோட பேருமா வீடியோ மட்டும்தான் யாரும் ஊருக்கு போனோட தான் வந்துருக்கு. சரி எல்லாம் ஒரே இடத்துல போட்டு ஞாபகம் வரும். ஒரு இடத்துல போட்டு ஏறி வந்துக்கிட்டு വൈറലാക്കാൻ വേണ്ടി നമ്മളെ വീഡിയോഗ്രാഫർ. നമുക്ക് പേര് மகாதேவன். മഹാദേവനോടൊപ്പം ക്യാമറമാൻ. இவ்வளோ ஹைட்டில் இப்படி ஒரு இருட்டான காடு. இந்த காட்டுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கிறோம். பயங்கரமாக ஏசி மாதிரி இருக்கு. ஏறுனா நம்ம போக வேண்டிய இடம் வந்துடும். കയറി പിടിക്കണില്ലേ? பேக்கில் நான் உண்டு. ലേഡീസിനെ കയറ്റാൻ തുടങ്ങിയപ്പോഴാണ് வா 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 வா. நீங்கள் மேலே போயிருங்க. அவர் சுலா மாசன் எடுக்க சொன்னார். ஸ்லோ மோஷனா? 6500 அடியில் இருக்கக்கூடிய ஒரு மலையில் இவ்வளோ அழகான ஒரு பூ பூத்துருக்கு. இயற்கை எப்போவுமே அதோட இடத்த அழகாக வச்சிருக்கு. நம்ம கூட வந்த டீம் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. கட் பண்ணிட்டு சார். சுலா மாசன் அவருக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த கயிறை போட்டு நம்ம பக்தர்களையும் டூரிஸ்ட் வரக்கூடியவங்களையும் ஏற்றுறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. குரங்கை விட மோசமாக தள்ளி வர வேண்டியிருக்கு. நம்ம குரங்குல இருந்தால் வந்தோம், அதனால தான் இது நம்ம காமிக்கிறோம். அப்படி இன்னும் எல்லாம் ஒரே ஒயிட் ஆகிடுது. நல்லா மேலே வந்துட்டு அப்புறம் உள்ள கயிறு விடுங்க. வெள்ளையங்கிரி குருசாமி கயிறில் வந்துட்டு இருக்காரு.
வெள்ளையங்கிரி குருசாமி. ஆமாம், மேல்மலை குருசாமி. என்ன மேலே மேல்மலை ഇന്നലെ മുതലേക്ക് ഈ പുറകെ നടക്കണ എന്നെ സംശയിച്ചിരിക്കുന്നു. ഒരു 5 മിനിറ്റ്. ஓகே. ഒരാൾക്ക് 5 പേര് എന്ത് അർത്ഥത്തിലോ നമ്മുടെ ടീം കുറച്ച് ഫ്രണ്ട് ഇതാക്കുന്നുണ്ട്. കഴിഞ്ഞ വേണ്ട ഷോപ്പായി കണ്ടേ ഒന്ന് അത് തന്നെ. வாங்க வாங்க வாங்க. മാഡം വന്ന എത്ര സമയമായി? പതിനൊന്നായാ? 10:45. പച്ചവെള്ളം പോലും കൊണ്ടുപോയി നാളെ വരുള്ളൂ. ചോദിച്ചില്ല മാഡത്തിന് വൈറ്റ് ആ പനി കണ്ട അതിന്റെ അടുത്തൊരു മാഡം അതൊന്നും ആരും കാണില്ല. പാവപ്പെട്ടവന്മാരിൽ பக்தர்களும் ட்ரெக்கிங் பண்ணவங்களும் வந்து எல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. 12 மணிக்கு இங்கேருந்து எல்லாரும் கீழே இறக்கிடுவாங்க. 2-3 കിലോമീറ്റർ ഡിസ്റ്റൻസ് കിട്ടിയാൽ മതി. சத்தம் காணாது. சைடு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் கரையாரம் வெளியே வராங்க. பிடிங்க கம்பு.
3வது நாள் காலையில் கிளம்புறதுக்கு தயாராக இருக்கும். எல்லாம் டீ காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. கட்டஞ்சாயா. எல்லாருக்கும் பாத்ரூம் போகிறதுக்கான எல்லா வசதியும் ரொம்ப அழகாக சுத்தமாக வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா தான் இருக்குங்க. இங்கே ஒன்றும் தெரியவில்லை. அதான் தெரியுதுல்ல டாக்டர் ஃபோட்டோ இங்கே தான் உங்களை வந்து சர்டிஃபிகேட் உங்களுடைய டிக்கெட் எல்லாம் செக் பண்ணி அனுப்பக்கூடிய இடம். காலையில் 9 மணிலேருந்து செக்இன் இருக்கும். எல்லாருடைய டிக்கெட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாம் கிளியராக செக் பண்ணி தான் மலைக்கு அனுப்புவாங்க. ஓட்டோ இல்லை ஒரிஜினல் ஐடி, ஒரிஜினல் மெடிக்கல் பிஸ்னஸ் இருக்கும். ஐடி ப்ரூஃப் எல்லாமே ஒரிஜினல் கொடுக்கணும். யாரையும் எந்த காரணமும் ஒன்றும் அலோவ் பண்ணுறதில்ல. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எந்த விதமான பிளாஸ்டிக் பொருட்களும் எரியக்கூடிய பொருட்களும் கொண்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை. தரவாக செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. எந்த பிளாஸ்டிக் பொருளும் உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. சொல்லிட்டு போகணும். அங்கே வரக்கூடிய எல்லா பிளாஸ்டிக் பொருளுக்கும் அவங்க அங்கேருந்து எடுத்துப்பாங்க. கேரளா கார்டு ரொம்ப கிளியராக இருக்கிறதுக்கு இவங்களுடைய செக்கிங் ஒரு காரணம். உள்ளே வரக்கூடியவங்கள ஃபுல்லாக செக் பண்ணிடுவாங்க. பாட்டிலில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் முதற்கொண்டு கட் பண்ணி எடுத்துருவாங்க. உங்களை கிளியராக செக் பண்ணி அனுப்புறதுனால தான் கேரளா ஃபாரஸ்ட்டாக இருக்குது. கேரளா ஃபாரஸ்ட் ஒரு ராயல் சல்யூட். அட்டைப்பூச்சி அந்த இலை பக்கத்தில் வர்றதை பார்க்க முடியுது. ஆள் வந்த உடனே எப்படி கேட்ச் பண்ணுங்கிறத பாருங்கள். அப்படி ஜம்ப் பண்ணி மேலே ஏறிடுவான். அவனுக்கு தேவையான ரத்தத்தை மட்டும் எடுத்துகிட்டு விட்டுருவான். ஆமாம், அளவுக்கு அதிகமாகலாம் எடுக்க மாட்டான். ஆனால் அட்டை கடிச்சிட்டுன்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டாம். அட்டைக்கான மருந்து கல் உப்பு இருக்குல்ல, அதை ஒரு துணியில் கட்டி வச்சுக்கிட்டு அதை தொட்டைங்கனாலே கீழே விட்டுருவான். இது போக தண்ணியில் முக்கி கால் ஃபுல்லாக தேய்ச்சிட்டாலும் காலில் அட்டை ஏறாது. ஆமாம், நம்மளுடைய ரத்தத்தோட ஸ்மெல், நம்ம நடக்கும்போது நம்ம ரத்தம் வேகமாக ஓட ஆரம்பிக்கும் போது அதோட ஸ்மெல் அதுக்கு கிடச்சிரும். மழை நேரங்களில் மட்டும்தான் இது பூமிக்கு மேலே வருது. மற்ற நேரங்கள்லாம் மண்ணுக்கு உள்ளே தான் இது இருக்குமா. அட்டை கடிச்சு யாரும் இறந்து போனதாக ஒன்றும் இல்லை. கெட்ட ரத்தத்தை மட்டும்தான் அது எடுக்கும்னு சொல்கிறாங்க. இது போக அட்டையில் ஒரு 3 வகை இருக்குது. அந்த பச்சை புல்வெளி இருக்கும், அதுலேயும் ஒரு அட்டை உண்டு. அதுபோக இன்னொரு அட்டை உண்டு, அது கொஞ்சம் கடித்தா வலிக்கும். 3 வகையான அட்டை இந்த காட்டில் இருக்குது. போனக்காடு எஸ்டேட் மகாவீர் பிளான்டேஷன் அப்படின்னு ஒரு தேயிலை ஃபேக்ட்ரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷமாக இருந்து இங்கே நிறைய மக்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. எந்த காரணத்தால் இதை மூடியிருக்காங்க. இப்போ அது ரொம்ப பாலடைஞ்சு அதில் உள்ள மிஷினரி எல்லாம் வம்பா போயிருக்கு. ஏதோ கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் நடந்துட்டு இருக்க மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. அதை கடந்து நாங்கள் வரும்போது ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு நம்மளோட இஷ்ட தெய்வம் ஐயப்ப சுவாமியை பார்க்க முடிஞ்சுது. ஐயப்ப சுவாமியை பார்த்தா நாங்கள் நிற்காமல் இப்போ போகிறதில்ல. உடனே இறங்கி அவரை தொழுதுட்டு நாங்கள் அடுத்த யாத்திரையை நிறைவாக முடிச்சுக்கிட்டோம். சுவாமி சரணம் ஐயப்பா. எங்களுடைய எல்லா யாத்திரையும் ஐயப்பன் மூலமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விக்கிரகமும் கோவிலும் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் உள்ளது என்னன்னு தெரியல. அதில் இருக்கக்கூடிய பில்லர்கள் எல்லாம் வெடித்து போயிருக்கு. ஒரு பழைய ஐயப்ப விக்கிரகமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். எதாக இருந்தாலும் சுவாமியே சரணம் ஐயப்பா.
எங்களுடைய பொதியமலை யாத்திரை நிறைவடைந்தது. மத்தியானம் சாப்பாடு இந்த ஹோட்டலில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் ரெகுலராக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஆமாம், இந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் எதிர்பாராமல் ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அதையும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம்.